வணக்கம். 2026ல நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை இருக்குங்க. அது திமுகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா 2026 நோக்கி தான் அவருடைய அரசியல் பயணமும் இருக்கிறது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இப்படின்னு பல்வேறு அணிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா 2026ல நாங்க தான் முதலமைச்சர், எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு பிரதானமாக தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறாங்க. 2026ல அதிமுக கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கும், நாங்க தான் ஆட்சியை அமைப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வரப்போறாரு அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவாரு அப்படின்னு ஒரு குரல் எழும்புது. ஆனா திமுக வந்து அதை பத்தி எந்த விதமான சலசலப்பும் இல்லை. அவங்க வந்து ஒரே அடியா ஒரு காய் நகர்த்துறாங்க. அது நாங்க தான், அதெல்லாம் வேற யாரும் வர முடியாதுங்க அப்படின்னு சைலண்டா அவங்களுடைய காய் நகர்த்தல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்த முதல்லே வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு விஜய் அவர்கள் பெரிய கனவோட பெரிய திட்டத்தோட களத்தில் இறங்குறாரு. ஆனால் இதற்கு முன்பு பல கட்சிகள், கமலஹாசன் போன்ற பல கட்சிகள் வந்து ஆசை ஆரம்பத்தில் அப்படிதான் பல்வேறு விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும், ஒரு எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சா போதும்னு அந்த பக்கம் சாய்வதற்கும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அதை நிர்ணயிக்கிறதே தவிர அவருடைய கொள்கைகளோ கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடந்த காலங்களில் நடந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலங்கள் வந்து அரசியல் என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு போராட்டமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய், சீமான், திருமாவளவன் இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு ஃபார்ம் பண்ண போறாங்க, ஆட்சியை பிடிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாள போறாங்கன்ற ஒரு செய்தியும் வருது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, சீமான், விஜய் வந்து ஏற்கனவே சீமான் என்ன சொல்றாருன்னா, விஜய் தம்பி அவர்கள் அழைத்தால் நான் பேசுவதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சீமான சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஜயோட இணைந்து அந்த கட்சியோட இணைந்து நாம் தமிழர் கட்சியும் இணைந்து செயல்படும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தன்னிச்சையாக சுயமாக ஒரு கட்சியை வழிநடத்தி ஒரு தலைமை பண்புக்கு வரணும், ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரணுங்கிறது தான் எல்லோருடைய கனவாக இருக்கும். அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீமானியோ இல்லை திருமாவளவனையோ அவருடைய ஆசைக்கு இணங்க, அவருடைய விருப்பத்துக்கு இணங்க ஒன்றிணைந்தாலும் கூட யார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை அங்கே வெடிக்கும். அப்போ அந்த பிரச்சனை வெடிக்கிறது இந்த விஷயம்லாம் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியும், திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், சீமான் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமே தவிர 3 பேரும் 3 கட்சி இணைந்து செயல்படலாம் அப்படின்னு யார் முதலமைச்சராக நிறுத்துவது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஆட்சி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் ஏற்கனவே 3 அணியாக பிரிஞ்சிருந்தது, இப்போ 4, 5 அணியாக பிரியுது. அப்போ நாளைக்கு எத்தனை அணியாக பிரிய போகுதுங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த நிலையில் திடீர்னு சசிகலா அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, நான் அரசியலில் என்ட்ரி ஆகிட்டேங்க, இனிமேல் நடக்க போகிறத பாருங்கள் அப்படின்னு அவங்க ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வருகிற 20ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்குமா, பல்வேறு நிபந்தனைகளை ஏற்று வழிநடத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்காக பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டமாக இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியோ, யார் எப்படி பிளவுபட்டிருந்தாலும் இது திமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகமான செயலாகத்தான் இருக்கும். அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படாமல் போனால் நிச்சயமாக இது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம். இதை கருத்தில் கொண்டு அதிமுக வந்து ஒருங்கிணைப்புகிற வேலையில பார்க்கணுமே தவிர, இது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் ஏதோ ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு தான் நிற்கணுமே தவிர, அவர்கள் வருகிற 2026 ஆட்சி பிடிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா புதிய கட்சிகள் உள்ள வராங்க. ஏற்கனவே ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. இப்படி பல்வேறு வியூகங்கள் எல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 அந்த ஆட்சி வந்து யார் கையில் செல்ல இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.